சிவகாசி பட்டாசு கடையில் தீ விபத்து ஏற்பட்டது. அதனை வேடிக்கை பார்த்த ஒருவர் மீது கார் மோதியதில் அவர் உயிரிழந்திருக்கிறார். அது குறித்து செய்தியாளர் கணேஷ்குமாரிடம் கேட்கலாம். கணேஷ்குமார், பட்டாசு விபத்து எப்படி நிகழ்ந்தது? சிவகாசி அருகே மீனம்பட்டியில் ராமசாமி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு கடை உள்ளது. இந்த பட்டாசு கடை பூட்டியிருந்த நிலையில் இந்த பட்டாசு கடையிலிருந்து வெடி விபத்து ஏற்பட்டதை அடுத்து 2 தீயணைப்பு வாகனம் மூலமாக தீயணைக்கும் பணி என்பது தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த பட்டாசு கடையில் வெடி விபத்து ஏற்பட்ட உடனே அந்த பகுதி மக்கள் இந்த பட்டாசு கடை வெடி விபத்தினை வேடிக்கை பார்ப்பதற்காக கூட்டமாக வந்த பொழுது எதிர்பாராத விதமாக அந்த சிவகாசியிலிருந்து சாத்தூர் செல்லும் சாலையை கடக்கும் என்ற போது முத்துக்குமார் என்ற ஒரு இளைஞன் கார் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவரின் உடலை மீட்டு தற்பொழுது சிவகாசி அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது இந்த வெடி விபத்தானது கடையில் வெடித்த வண்ணம் உள்ளது. தொடர்ந்து தீயணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு வர்றாங்க. இந்த கடை பூட்டிய நிலையில் உள்ளதால் உள்ளே பட்டாசுகள் வெடித்து சிதறி கொண்டிருக்கிறது. அந்த பூட்டிய கதவுகளை தற்பொழுது திறக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது தொடர்ந்து அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. கணேஷ்குமார், இப்ப தீயை அணைக்கும் பணி எந்த அளவுக்கு இருக்கு? தீயணைப்பு படையினர் தீவிரமா தீயணைப்பு பணியில ஈடுபட்டு வரதா குறிப்பிட்டீங்க. தீயணைப்பு படையினர் போதுமான அளவுக்கு அங்க இருக்காங்களா? தீயணைப்பு வீரர்கள் தற்பொழுது 2 தீயணைப்பு வாகனம் மூலமாக தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. இந்த சிறிய கடை என்பதால் இந்த 2 வாகனம் மூலமாக தீயணைக்கும் பணி என்பது முடித்துவிடலாம் என்ற ஒரு நோக்கில் தற்பொழுது தீயணைப்பு வீரர்கள் விரைந்து தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. கூடுதலாக வெடி விபத்து தொடர்ந்து வெடிக்க அதிக அளவில் பாதிப்பு அருகிலுள்ள வீடுகளிலோ அல்லது அருகிலுள்ள கட்டடங்களிலோ பரவும் பட்சத்தில் சாத்தூரிலிருந்து அல்லது விருதுநகரிலிருந்து தீயணைப்பு படை வீரர்கள் வரவழைக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. இருப்பினும் தற்பொழுது அந்த கடை அடுத்தடுத்த வீடுகளுக்குள் தீ பரவாத ஒரு நிலையில் தற்பொழுது 2 தீயணைப்பு வாகனம் மூலமாக தீயணைக்கும் பணியில் ஈடுபட்டு வராங்க. தம்பி வருது.